ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ அவசரப்பட்டு செய்த ஒரு சில செயல்களால இப்போது உன் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தலைவிரித்தாடுவதும், என்ன செய்வதென தெரியாமல் நீயும் மாட்டிக்கிட்டு முழிப்பதும், மற்றவர்கள் உன்னை வசை பாடுவதும், பாலும் கிணத்துல விழுந்தது போல நான் இப்படி வீழ்ந்தே கிடக்கிறனே நீ கவலைப்படுறதும் நித்தமும் உன் வாழ்க்கையாகி விட்டதா? கவலைப்படாத. இப்போதாவது கொஞ்சம் பொறுமையா என்ன செய்யணும், ஏது செய்யணும், நாம என்ன தவறு செஞ்சோங்கிறத தெளிவான மனநிலையில அமைதியா உட்காந்து யோசிக்க பாரு. விதி உனக்கு எதிராக 1000 சதி செய்ததோ இல்லையோ, நீ செய்த ஒரு அவசரமான தவறான செயலால தான் இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அது பாதி உனக்கு புரிஞ்சிருச்சு, இன்னும் பாதி புரியாமலேயே நீ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாமே உன் செயலின் காரணமாகத்தான் உனக்கான துன்பமாக வந்து நேர்ந்தது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் கூட எப்படியாவது இதுல இருந்து மீண்டு வந்துடணும் முயற்சி செய்யறத பார்க்கிற போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. உன்னை சுற்றி அடைக்கப்பட்ட கதவுகள் 1000 இருந்தாலும் உன்னுடைய முயற்சிக்காக நான் ஒரு ஜன்னலை நிச்சயமாக திறந்து வைப்பேன். மூளையில போய் முடங்கிடாதே என் செல்லமே. நீ முயற்சியோடு எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் உனக்கு முத்தாக மாறும். அதுவே உனக்கான சொத்தாகவும் வந்து சேரும். என்னுடைய அருளாலே உன் வாழ்க்கையை நான் வளமானதாக மாற்றப் போகிறேன். தேவையில்லாம எதை நினைச்சும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில பல அனுபவங்களை உனக்கு நான் கற்றுக் கொடுத்தாலும் கூட உன் வாழ்க்கை எனும் போராட்டத்தை பார்த்து பார்த்து சலிச்சு வெறுத்து ஒதுங்கி போகிறாய் அல்லவா? இப்போலாம் என்ன நடந்தாலும் யார் மேலேயும் உனக்கு நல்ல எண்ணமும் வரதில்ல, யார் மேலேயும் நம்பிக்கையும் வரதில்ல. யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாதுங்கிற குழப்பத்தோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லாரையுமே பார்க்கும்போது ஏமாற்றுக்காரர்களாகவும் துரோகிகளாகவும் நயவஞ்சகர்களாகவும் தெரியக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில அவ்வளவு துன்பங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் நீ சந்தித்து விட்டாய் என்பது எனக்கு தெரியும் என் செல்லமே. உன் முயற்சியை தாண்டி ஏதோ ஒரு செயல் நடக்கத்தான் போகிறது என்பதை புரிஞ்சுக்கோ. நீ அவசரப்பட்டு செஞ்சுட்டங்கிறதுக்காக உன் சாயப்பா உனக்கு தண்டனை கொடுக்கவும் மாட்டேன், தண்டிக்கவும் மாட்டேன். இதெல்லாம் தவறுங்கிறதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் சில கஷ்டங்களை உன் கண் முன்னால் காட்டினேனே தவிர இனி உன்னுடைய விருப்பப்படியே உன் புதிய வாழ்க்கைக்கு தொடக்கமாக நான் இருப்பேன். உன்னுடைய தவறு என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டதானே? நீ அவசரப்பட்டு செஞ்ச செயல் என்ன என்பதை தெளிவாய் தெரிந்து கொண்டு விட்டாய் தானே? இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில 2 கரங்கள் போன்றது. ஒன்று இல்லாம இன்னொன்று வரவே வராது. ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய உள்ளத்தில் அடியை வளர்த்து கொண்டு ஏமாற்றங்களையும் சந்தித்து கொண்டு வந்த உன் வாழ்வில் இப்போது உன்னுடைய பிரார்த்தனைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுப்பேன். இனி எதிர்கொள்ளக்கூடிய இந்த வாழ்க்கையில் எல்லையற்ற நம்பிக்கையும் ஒளிந்துதானே இருக்கிறது. உனக்கான அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு இனி நேர்மறையா எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழப்பார். உன் வாழ்க்கையில நிலை மாறி போன விஷயங்களால் தூக்கி எறியப்பட்ட சொந்தங்களாலும் கூட நீ வாழ்ந்தே ஆகணுன்ற வைராகியத்தோடு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் கூட பட்ட காலில் தான் படுங்கிறதுக்கு ஏத்தா மாதிரி துன்பங்கள் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில ஆடுபுலி ஆட்டம் போடுது. நீ எப்படியாவது இதிலிருந்து மீண்டு வந்துடணும், இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து நம்ம சந்தோஷமா எல்லார் கண்ணு முன்னாலேயும் வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சாலும் கூட அந்த கரை புரண்டு ஓடி வரும் வெள்ளம் உன்னை மூழ்கடிப்பது போல துன்பங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து ஆக்கிரமிக்கிறதல்லவா? எல்லாம் எனக்கு தெரியும் செல்லமே. கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு. உனக்கான எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ ஆசைப்பட்டபடியே அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். எதையோ ஆசைப்பட்ட உன் மனசு இன்னைக்கு எதுவுமே வேணான்னு பிடிக்காம பொறுப்புகள் அதிகம் நிறைந்த உன் வாழ்க்கையில வெறுப்புகள் மட்டுமே தொடர்ந்து வருதேன்னு கவலைப்படுற. கலங்காதே. பல பொறுப்புகள் உனக்கு இருக்கும்போது வெறுப்பு அதிகமாயிடுச்சுன்னா உன் வாழ்க்கையை எப்படி உன்னால் சந்தோஷமா வாழ முடியும்? உன்னுடைய வாழ்க்கையின் ஊன்றுகோலாய் உன் சாயப்பா நான் இருக்கும்போது எதற்காக உனக்கு இந்த பயம்? என்ன மனசுல நினைச்சு வணங்கி வா. நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இருந்த தடைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி உடைத்து உன் வாழ்க்கைக்கான சவாலில் நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். எல்லா முயற்சிகளும் இப்போது உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்லதே நினை. ஓம் சாய்ராம்.